வசியம், மோகனம், ஆகர்ஷணம் ஸ்ரீ குருவின் சிறப்பு ஆன்லைன் வகுப்பு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பும் மாற்றங்களை உருவாக்க ஆன்மீக ரகசிய வழிகளை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் புதிய கதவுகளை திறக்க இன்றைய தொடர்பு கொண்டு வகுப்பில் இணைந்திடுங்கள். நமசிவாயம். குபேர கோலம் எல்லாம் வீட்டுல போட்டிருப்பீங்க இல்லையா? இந்த குபேர கோலம் போடுவதனால் உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைத்திருக்கும். ரெகுலரா போடும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்ற மாதிரியான விஷயமே வீட்டுல எல்லார் வீட்லயுமே இருந்திருக்கும். அடிக்கடி இதை ரெகுலரா போடுறவங்களும் இருக்காங்க, அடிக்கடி முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் போடுறவங்களே இருக்காங்க. இந்த குபேரரே பாத்தீங்கன்னா அந்த பணத்தை எல்லாம் பாதுகாப்பவர் தானே. அப்ப அந்த பணத்தை பாதுகாப்பவருக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமியுடைய கோலத்தையே போட்டா எப்படி இருக்கும்? அதே மாதிரி மகாலட்சுமிக்குன்னு ஒரு நம்பர், அந்த ஒரு எண்ணை நீங்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தாலோ அல்லது எழுதி கொண்டிருந்தாலோ எப்படி இருக்கும்? இது எந்த மாதிரியான ஒரு விஷயமாக பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா இதை நீங்க லைஃப் ஃபுல்லாவே பார்க்கலாம். இதுல ஒரு விஷயத்தை லைஃப் ஃபுல்லாவே செய்யலாம். இந்த ஒரு விஷயத்தை இதுல முக்கியமாக இந்த ஒரு பர்டிகுலர் கோலத்தை முதல் முறையாக இந்த உலகத்திலேயே நீங்கள் மட்டும்தான் பார்க்க போகிறீர்கள். அதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உலகத்திலேயே, சரியா? ஸோ நீங்க தான் யூஸ் பண்ணவும் போறீங்க. இப்போ இந்த வரலட்சுமி விரதத்துக்கு வந்துடலாம். ஏன் வரலட்சுமி விரதம் அப்படின்னு பார்த்தோம்னா, வரலட்சுமி விரதம் இந்த ஒரு வரலட்சுமி விரதத்தை பொறுத்த வரைக்கும் 1400 ஆண்டுகள் கழித்து வரவிருக்கிறது. இந்த வரலட்சுமி விரதத்தோட முகூர்த்த வேலையை தெரிந்து கொள்ளுங்கள். காலையில 7:20 இருக்கக்கூடியது, 5:45 அதுல இருந்து ஒரு 7:20 இருக்கக்கூடிய முகூர்த்தம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய முகூர்த்தமா இருக்கு. அப்படி இல்லாம இன்னும் கொஞ்சம் மேக்சிமமா நம்ம தள்ளி போய் செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11:30 செய்யலாம். அது ரொம்ப ரொம்ப அதிக பலன். உங்களுக்கு ஜென்ரலா இருக்கக்கூடிய பஞ்சாங்கங்களிலோ வேறு முறைகளிலோ அல்லது வேற யாராவது சொல்லும் போதோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 விதமான முகூர்த்தங்கள் ஈவினிங் வரைக்குமே சொல்லியிருப்பாங்க. ஈவினிங் வரைக்கும் பண்றதுவே பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு. யோகம் சரியா இல்லை. ஸோ அப்போ இந்த யோகம் மாறிடுது. இந்த யோகம் மாறிடும் பொழுது உங்களுக்கு பார்த்தோம்னா அதற்கு உண்டான பலன் குறையக்கூடும். அந்த ஒரு காரணத்தினாலே தான் நான் இந்த டைம்ல பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ மேக்சிமம் உங்களுக்கு பெனிஃபிட் அதுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த சரடு கட்டிக்கக்கூடிய டைம் நீங்க பார்த்துக்கோங்க. வரலட்சுமி விரதம் பொதுவாகவே பார்த்தோம்னா நம்ம வரலட்சுமி விரதத்துக்கு நான் இந்த வரலட்சுமி விரதத்தை செய்யற மாதிரியான ஒரு விஷயமாகவே ஆண்களுமே அதை சரடு கட்டிக்கொள்ளலாம். இதை பத்தி எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஏன் ஆண்கள் கட்டிக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும். அப்படி தனியாவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். வரலட்சுமி விரதத்துக்கு 2-3 வீடியோ பழசு போட்டாச்சு. ஒவ்வொரு தடவையும் நீங்க புதுசு புதுசா பண்ண வேண்டாமே அப்படின்றதுனால தான் அதை அவாய்ட் பண்றோம். ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா பரிகார ஸ்தலம் சேனல்ல வரலட்சுமி விரதத்துல நீங்க உங்க வீட்டுல ஒரு ப்ரீஸ்ட் வச்சு செஞ்சீங்கன்னா எப்படி பண்ண முடியும்? அது மாதிரியாக நாங்க ப்ரீஸ்ட் வச்சுட்டு தனிப்பட்ட முறையில ஒவ்வொன்றத்துக்கும் என்னென்ன காரணம், ஏன் செய்ய வேண்டும் அப்படின்னு முழு விவரங்களுமே கொடுத்திருக்கிறோம். பரிகார ஸ்தலம் சேனல்ல உங்களுக்கு அப்படி தேவை அப்படின்னா நீங்க அதை பார்த்துட்டே பண்ணலாம். அது மாதிரியான ஒரு ரெடி ரெக்கனர் மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ நான் எல்லாத்தோட லிங்க்குமே போடுறேன். கண்டிப்பான முறையில உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா நீங்க அதை பார்த்து பண்ணுங்க. பலன் பல மடங்கு கூடும். நீங்க ஒரு ப்ரீஸ்ட் வச்சு செய்யறீங்கன்னா உங்க வீட்டுல எப்படியும் 2000 to 5000 rupees ஆகும். இது நீங்க பார்த்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு டேட்டா எக்ஸ்பென்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு, வேற எந்த ஒரு எக்ஸ்பென்ஸும் கிடையாது. நீங்க அழகாக எப்படி பண்ணணுமோ அது மாதிரியான ஒரு முறையாக பக்காவாக செஞ்சிடலாம். இது வரைக்கும் பழக்கமில்லாதவர்கள் கூட ஒரு முறை செய்து பாருங்கள். அதோடைய பலன் என்னன்றதை நீங்க வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஒரு கோலத்தையும் நீங்க அந்த வரலட்சுமி விரத நாள் முதல் போடலாம்னு வச்சுக்கோங்களேன். வரலட்சுமி விரத நாள் முதல் அன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நீங்க என்னைக்கு வேணா இதை போடலாம், அதை பத்தி ஒன்றும் கிடையாது. லைஃப் ஃபுல்லா நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதையுமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இதை அந்த நாள் நிஷித்த முகூர்த்த நேரம் இருக்கு இல்லையா? நிஷித்த முகூர்த்த நேரம்னா என்ன? நான் அந்த 11:45 to 12:30 சொல்லியிருக்கேன் நைட்டு. ஸோ அதுல கரெக்டா 12 மணிக்கு ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த ஒரு மூலையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அந்த கரெக்டா அந்த 12 o'clock பெனிஃபிஷியலா இருக்கும். ஸோ அந்த 12 மணிக்கு நீங்க இந்த கோலத்தை போட்டு நெய்விளக்கேற்றி வைத்து வழிபட்டு வர அதற்குண்டான பலன் அதிகமாக இருக்கும். இந்த ஒரு நாள்ல எந்த மாதிரியான மகாலட்சுமி படம் வைக்கலாம்னா, சாதாரணமான தாயார் படத்தை வைத்து நீங்கள் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இது செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயும் சரி, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கணபதியை வைத்து அவரை வழிபட வேண்டும். தரையில உட்காராதீங்க. இதெல்லாம் நான் யூஸ்வலா பல வருஷங்களாக சொல்லி வருவதுதான். இப்போ நீங்க ரெண்டாவது நாள்லாம் பண்ணும்போது கணபதியை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு நீங்கள் செய்து வந்தாலே போதுமானதுன்னு வச்சுக்கோங்க. கணபதி பூஜைன்னு தனியா செய்ய வேண்டாம். இந்த கோலத்தை போட்டுவிட்டு மகாலட்சுமியை நமக என்ற ஒரு மந்திரத்தினை நீங்கள் பல முறை கூறி வர வேண்டியது. அவ்வளவுதான். பல முறைனா நீங்க ஒரு 108 டைம்ஸ் சொன்னீங்கனாலே போதும். ஓம் மகாலட்சுமியை நமக அல்லது ஓம் ஸ்ரீயை நமக. இந்த மந்திரங்கள் எல்லாமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். இந்த கோலத்தை நம்மளுடைய தனியா ஏதாவது ஒரு நோட்னா அந்த நோட்லயுமே நீங்கள் எழுதலாம். அப்படி எழுதும்போது அதோடைய கலர் நீங்க ரெட் கலராக இருக்கிற மாதிரி இருக்கிறதா பார்த்துக்கோங்க. அது ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கும். இப்போ இந்த வரலட்சுமி விரத நாளிலே நாம சித்திலட்சுமி ஹோமம் பண்ண போறோம். poojahovam.org அதற்குண்டான பதிவுகள் இருக்கிறது. இந்த சித்திலட்சுமி ஹோமம் கூட ஸ்ரீசுக்த ஹோமமும் சேர்த்து பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. 1400 ஆண்டுகள் கழித்து வரக்கூடியது இந்த ஒரு வரலட்சுமி விரதம். அதற்குடைய காரணம் என்ன அப்படின்றத நான் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். 1400 years அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஏன்னா அது சொன்னோன்னா உங்களுக்கு திரும்பி பதிவு பெருசாயிடும். நம்ம என்ன விஷயமோ அந்த விஷயத்துக்குள்ள போக முடியாது.
ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன் இது 1400 ஆண்டுகள் கழித்து வருகிறது அப்படின்றது. இந்த ஒரு நாளை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதுல நம்ம மகாலட்சுமியோடைய ஜெர்மன் சில்வர் ஃப்ரேம் ஒன்று ஆகர்ஷிக்கப்பட்டு கொடுக்கப்படவிருக்கிறது பிரசாதமாக. பிளஸ் மூலிகை திரி, குபேர மூலிகை திரி. இந்த குபேரலட்சுமி மூலிகை திரியை நீங்க வந்து சில்வர் விளக்கு இருக்கு இல்லையா, அதுல நீங்க நெய், சுத்தமான நெய்யை போட்டு ஏற்றி வைத்து இந்த மகாலட்சுமி கோலத்தை போட்டு அந்த ஃப்ரேமையும் வைத்து நீங்கள் வழிபடும் பொழுது அதற்குண்டான பலன் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ அதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அதற்குண்டான பதிவுகள் வியாழக்கிழமையுடன் முடிவடையும், அதாவது 20ஆம் தேதியுடன் முடிவடையும். 20ஆம் தேதி இரவுடன் முடிவடையும் வச்சுக்கோங்களேன். அதனால விருப்பம் இருப்பவர்கள் நீங்கள் poojahovam.org பார்க்கலாம். இப்போ இந்த கோலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 4 விதமான ஒரு விஷயங்கள், 4-5 விதமான விஷயங்கள், ஒரு நம்பர்ஸ் இருக்கும். 3க்கு 3 இருக்கக்கூடிய கட்டம் போட்டுக்க வேண்டியது. 5384, 5389, 5382, 5383, 5385, 5387, 5388, 5381, 5386. வேகமா சொல்றேன்னு பார்க்காதீங்க, உங்களுக்கு விளக்கா வீடியோவுமே தனியா வரும், இதோடய சேர்ந்து இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்போ இதை வந்து சுத்தமான அரிசி மாவுல போடணும். சுத்தமான அரிசி மாவுனால் போட்டு விட்டு நம்ம வந்து காயின் மாதிரி நீங்க ஏதாவது வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா சில்வர் காயின் தான் வைக்கணும். சில்வர் காயின்ல மகாலட்சுமி பொறுத்த சில்வர் காயின் இருக்கும். அதை வச்சுட்டு நீங்க டெய்லி எடுத்து அதை நீங்க தனித்தனியா நீங்க சேமித்து வைத்துக் கொள்ளலாம். சாதாரண நாணயம் வைப்பதை விட சில்வர் நாணயம் வைப்பது அதிகப்படியான பலன் தரக்கூடியதா இருக்கும். மல்லி இருக்கு இல்லையா, மல்லி வைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பலன் தரும். ஒவ்வொன்றிலுமே ஒவ்வொரு மல்லி வைக்கணும் கண்டிப்பான முறையிலே. அந்த கார்னர்ஸ்ல மட்டும் நீங்க வந்து மஞ்சள் குங்குமம் சேர்த்துட்டீங்கன்னா போறோம். உள்ளுக்குள்ள எல்லாம் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டாம், பியூர் அரிசி மாவா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்த நாள் நீங்கள் அதை அப்படி சேர்த்து ஏதாவது ஒரு மண்டிலே வந்து போட்டுடலாம், டெய்லி நீங்க போடுற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா. அந்த மல்லி வைக்கிறீங்க இல்லையா, இந்த மல்லி நீங்க சாதாரணமா மல்லி வச்சுக்கினா அது ஒரு விதமான பலன். மல்லிலேயே உங்களுக்கு வந்து நீங்க டெய்லி அந்த மாதிரி மல்லி எல்லாமே வைக்க முடியாது இல்லையா. நாம அதனால என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஜென்ரலாவே வந்து ஸ்வர்ண புஷ்பம், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ரஜத புஷ்பம். ரஜத புஷ்பம்னா சில்வர்ல இருக்கக்கூடிய புஷ்பம். நாம வந்து புஷ்பம் இல்லாத டைம்லயும் சரி, கொஞ்சம் உயர்தரமான விஷயத்தை இறைவனுக்கு படைப்பதற்காக அப்படின்ட்டு அந்த ஒரு உங்களுக்கு சில்வர்ல செஞ்ச ஒரு புஷ்பத்தையுமே நம்ம வந்து பண்ணுவோம். இது நம்ம பூஜா ப்ராடக்ட்ஸ்லயுமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். poojaproducts.comலயுமே இருக்கு. இது அரிசி இது எல்லாமே இருக்கு. சில்வர்ல இருக்கக்கூடிய வந்து நீங்க வந்து புஷ்பம்னு போட்டீங்கன்னா கூட வரும் உங்களுக்கு. புஷ்பமும் சரி அரிசியும் சரி எல்லாம் வரும். அப்படி நீங்க வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா தாமரை புஷ்பம், வில்வம், இந்த ரெண்டுமே வைக்கிறது, தாமரையும் சரி வில்வமாக சில்வர்ல வைக்கிறது அப்படின்றது தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். இதெல்லாம் நம்ம வந்து அடிஷனலா ஆட் பண்ணிக்கலாம் நீங்க இந்த மாதிரிலாம் வைக்கும்போது. நீங்க வரலட்சுமி விரத நாள்லயோ அல்லது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க நிஷ்ட முகூர்த்த நேரத்தில் நீங்க செஞ்சீங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் கிளாஸா பலன் தரும். டெய்லி சாதாரணமா கோலம் போட்டுக்கலாம். அப்படி பண்ண முடியல, உங்களுக்கு டெய்லி போட முடியலன்னா கூட இதற்கு நான் வேற ஒரு வழியுமே சொல்றேன். அந்த ஒரு விஷயத்துல நீங்க வந்து பண்ணிட்டு வரும்போது அதுக்குண்டான பலன் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கணும். ஆனா சுவாமி மாடத்துல இதை போடுறதுங்கிறது தான் வந்து அல்டிமேட். இதை நீங்க வந்து பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் எடுத்து ஒரு நிவேதனம், ஒரு திராட்சை, சக்கரை பொங்கல் ரொம்ப ரொம்ப விசேஷம். நிஷித முகூர்த்தம்னா சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முயற்சி செய்யுங்கள். அது வந்து உங்களுக்கு உங்களுடைய ஒரு எஃபர்ட்டுக்கு எடுத்த மாதிரியான ஒரு ரிசல்ட்டுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக வரும். நார்மல் நாளில் போடும்போது நீங்கள் ஒரு கல்கண்டோ அல்லது வந்து இந்த கோலத்தை போட்டு முடிச்சுட்டு ஊதுவத்தி, நெய் விளக்கு இதெல்லாம் ஏற்றி வைப்போம் இல்லையா. நெய் விளக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு நெய் விளக்கு போடும். நீங்கள் பெருசாக டெய்லி ஏகப்பட்ட நெய் விட வேண்டாம். சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு நெய் விளக்கு எடுத்து வைத்தீர்கள் என்றால் போதுமானது. அப்படி நெய் விளக்கு வைத்து ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மகாலட்சுமியை வந்து அந்த மந்திரம் சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டீர்கள் என்றால் பெரும்பாலான ஒரு பஞ்சோபச்சாரத்தில் 5 உபச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 உபச்சாரம் முடிஞ்சு போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து தனியாக நீங்கள் ஆரத்தியும் கொட்டிட்டீங்கன்னா 5 உபச்சாரமே முடிஞ்சு போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். பூ வைக்க போறீங்க, தூபம் காட்ட போறீங்க, தீபம் காட்ட போறீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கந்தம் அப்படிங்கிறது வைக்கிறதுக்கு அங்கே தாயாருக்கு நம்ம அந்த ஜெர்மன் ஃப்ரேம் சொல்லியிருந்தேன், அதில் வந்து ஒரு சந்தனம் இருந்ததுன்னா அந்த சந்தனத்தை எடுத்து தாயாருடைய ஒரு நெற்றியில இட்டு விட்டு ஒரு குங்குமத்தையும் கொஞ்சம் இட்டுட்டீங்கன்னா போதும். அப்புறம் அது வந்து கந்தமாகவும் முடிஞ்சிடும். பஞ்சோபச்சாரமும் செஞ்ச மாதிரி இருக்கும், கோலமும் போட்ட மாதிரி இருக்கும், நம்ம வந்து மந்திரமும் சொன்ன மாதிரி இருக்கும். அதோடைய ஒரு வைப்ரேஷனே ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். சரி, இப்போ வந்து இந்த மகாலட்சுமிக்கு இந்த ஒரு கோலத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு நம்பரை நம்ம டெய்லி சொல்லலாமா அப்படின்னா 5385 5385 இந்த ஒரு எண்ணை மட்டும் நீங்கள் தொடர்ந்து மகாலட்சுமியை மனதில் நினைத்து கொண்டு இந்த இன்டென்ட்டோட நீங்க சொல்லிட்டு வந்தீங்கன்னா அந்த சாக்ஷாத் அந்த தாயாருடைய ஒரு அனுகிரகம் அப்படின்ற மாதிரியான விஷயம், அருள் அப்படின்ற மாதிரியான விஷயம், அந்த எண்களினுடைய வீரியம், அந்த ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன், இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டாம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைச்சிரும்னு வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இந்த கோலத்தையே நீங்க நோட்ல போடலாம். சிகப்பு கலர்லயோ கிரீன் கலர்லயோ அல்லது வந்து ப்ளூ கலர்லயோ ஒரு நோட்ல ஒரு 8ஓ 10ஓ அது மாதிரி ஒரு பிளாங்க் அன்ரோல்ட் நோட் எடுத்து அதுல வந்து நீங்க டெய்லி வரையலாம். நீங்க வீட்டில் அது மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரியான ரிச்சுவல்லாம் எனக்கு செய்ய முடியலை, ரொம்ப ஃபாஸ்டான ஒரு லைஃப் ஸ்டைல் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இது மாதிரியான ஒரு விஷயமா செய்யலாம்.
இந்த 5385 நம்ம இடது பாகத்திலே நான் சொன்ன அந்த 3 கலர்ல ஏதாவது ஒரு கலர்ல எழுதிக்கலாம். ஆனா எழுதிட்டா மட்டும் பத்தாது, மனதார சொல்லி வர வேண்டும். இதுல இந்த ஒரே ஒரு ரூல் என்னன்னா, இதை நீங்கள் வந்து இந்த நம்பரை எழுதும் பொழுது வரையறீங்க, ஃபுல்லா அந்த 3க்கு 3 கட்டம் வரையறீங்கன்னா ஓம் மகாலட்சுமி நமக மந்திரம் சொல்லிக்கொண்டே வரைய வேண்டியது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்ல இந்த 5385 மட்டும் நீங்க இப்ப சொல்ல போறீங்க அல்லது எழுதிக்க போறீங்கன்னாலும் சரி, மனதிற்குள்ளே முதலிலே மகாலட்சுமியுடைய நாமாவளி, அதாவது ஓம் மகாலட்சுமியை நமக அல்லது ஓம் ஸ்ரீயை நமக என்ற மந்திரத்தினை சிறிதளவாவது நீங்கள் சொல்ல வேண்டும். குறைஞ்சபட்சம் ஒரு 12 தடவையாவது சொல்லணும். அதுக்கப்புறம் தான் இதை ஆரம்பிக்கணும். ஸ்ட்ரைட்டாவே இதை ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்காது. தினசரியே நீங்க காலையில ஒரு தடவை நீங்க இதை எழுதிக்கிறீங்க அல்லது நீங்கள் வந்து இந்த 5385 சொல்ல போறீங்க. சொல்றதுக்கு முன்னாடி நீங்க ஓம் மகாலட்சுமியை நமகன்னு ஒரு 12 முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 5385 எப்பெல்லாம் முடியுமோ எங்கெல்லாம் முடியுமோ சொல்லிட்டு வரலாம். அதுக்கு வேற எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். பெண்களை பொறுத்த வரைக்கும் நான் பாத்தீங்கன்னா நான் என்ன ரூல்ஸ் இல்லைன்னு சொன்னது எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணலாம். மற்றபடிக்கு அந்த அவங்களுடைய பூஜை அறையிலே அவங்க போகக்கூடாத நாட்கள் என்று இருக்கக்கூடிய நாட்கள்ல மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு மற்ற நாட்கள்லாம் இதை செஞ்சுட்டு வரலாம். ஏன்னா இது லைஃப் லாங் செய்ய போற ஒரு விஷயம். திடீர்னு ஒரு நாள்ல நீங்க செய்ய போறது கிடையாது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வசியம், மோகனம், ஆகர்ஷணம் என்கின்ற 3 திரிகர்ம முறைகளை நாம வந்து ஜூம் கோர்ஸா எடுக்க போறோம். வரக்கூடிய ஆகஸ்ட் 29ஆம் தேதி மதியம் 3 மணி முதல் 5 மணி வரை. இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இது வரைக்கும் வேற எந்த இடத்துலையும் கேள்விப்படாத விதமான ஒரு மந்திரங்களாகவும் முறைகளாகவுமே இது இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸா இந்த வசியம், மோகனம், ஆகர்ஷணம் இந்த 3 முறைகளுமே உங்களுக்கு கைகூடுவதற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு முறையாக இருக்கும். ஸோ அதுல நீங்க ஏதாவது நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா அதுக்கு வேற ஒரு நம்பர் இருக்கு. ஸோ அந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு திரையில் வரும். அந்த எண்ணில் நீங்கள் புக் பண்றதுனா நீங்க புக் பண்ணிக்கலாம் வச்சுக்கோங்க. ஃபர்தர் டீடைல்ஸ் ஏதாவது வேணாலும் நீங்க அதுல போய் வாங்கிக்கலாம். நம சிவாய.